மிக பெருமை வாய்ந்த தேசங்களில் எல்லாம் பறந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றோ அவர்களது கோட்டைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. சீசர்கள் ஆண்ட இடத்தில் எல்லாம் இன்று சிலந்திகள் வரை பின்னுகின்றன. சில மணி நேரம் ஆரவார கழிப்புடனும் சுபபோகம் பெருகி பிறரை ஆக்கிரமித்து வாழ்ந்த நாடுகளெல்லாம் இன்று நீரில் தோன்றிய நீர் குமிழிகளாய் மாய்ந்து மறைந்தன. ஆனால் நமது பாரத நாடோ பல நூற்றாண்டுகளாக பல நூற்று கணக்கான அந்நிய படையெடுப்புகளை சமாளித்து இன்னும் புது பொலிவுடன் திகழ்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? நமது ஆன்மீகமும் சனாதன தர்மமுமே ஆகும். அன்பானவர்களை, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார் திருவள்ளுவர். ஒரு மனிதன் வையத்துள் எவ்வாறு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வழிமுறையை அறநெறியில் எடுத்துரைப்பதே நமது சனாதன தர்மமாகும். மாத்ரு தர்மம், பித்ரு தர்மம், ஸ்ரீ தர்மம், பதி தர்மம், பத்தி தர்மம் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தர்ம நெறிகளை வகுத்து தந்துள்ளது நமது சனாதன தர்மம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, மாதா பிதா குருவை வணங்க வேண்டும் என்று கூறுவது நமது சனாதன தர்மமாகும். கட்டதே பலனை நினைத்து விட்டதே பேரின்ப வீடு என அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களையும் பிரம்மச்சரியம், திரிகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 ஆசிரமங்களை தந்துள்ளது நமது சனாதன தர்மம். நீ தர்மத்தை காத்தால் தர்மம் முன்னை காக்கும் என்று கூறுவதும் நமது சனாதன தர்மமாகும். ஏகம் சத்விப்ராபகிதாவதந்தி, பரம்பொருள் ஒன்றுதான் என்று கூறுவதும் நமது சனாதன தர்மமாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகில் உள்ள அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று வேண்டுவதும் நமது சனாதன தர்மமாகும். இப்படிப்பட்ட அறநெறிகள் நமது பாரதத்தை தவிர வேற எந்த நாட்டிலும் காண முடியாது. அன்பானவர்களை, 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற சர்வலோக மகா சபையில் சுவாமி விவேகானந்தரும் சிவமணி மும்தாஜியும் சிறிது இடமை சாய்த்து கரமோடு கரமும் சேர்த்து காவியின் சொக்காய் போத்தி அங்கே அந்த சபையிலேயே அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களை அழைத்து நமது சனாதன தர்மத்தின் சகோதரத்துவத்தை நிலைநாட்டிய போது அந்த அரங்கமே அதிரும் வண்ணம் கரவொலிகளை எழுப்பியதல்லவா? அன்றே நமது சனாதன தர்மம் உலகை வென்றுவிட்டது. அது மட்டுமா, தனது மதம் தான் சிறந்தது என வீண் வாதம் பேசிக் கொண்டிருந்த மாற்று தலைவர்கள் முன்னிலையில் நமது சனாதன தர்மத்தின் பெருமையை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து மத வெறியாலும் இன வெறியாலும் இந்த உலகை இரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்த மத வெறியர்களுக்கெல்லாம் சாவுமணி அடித்து விட்டார். அன்றே நமது சனாதன தர்மம் உலகை வென்றுவிட்டது. அன்பானவர்களை, இன்றும் லட்சக்கணக்கான மக்கள் நமது சனாதன தர்மத்தின் பெருமையா ஈர்க்கப்பட்டு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போன்ற இயக்கங்களில் இணைந்து நமது சனாதன தர்மத்தை பின்பற்றி வருகின்றன. 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபநிஷதங்கள், 18 உபபுராணங்கள், 2 இதிகாசங்கள் என கோடிக்கணக்கான விருதுகளை உடைய மிக பெரிய ஆலமரம் தான் நமது சனாதன தர்மம். அதனை காக்க வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருவரிடம் சமய உணர்வு இருக்க வேண்டும். அதற்கு இந்து தர்ம வித்யாபீடம் போன்ற இயக்கங்களில் இணைந்து நாமும் நமது இந்து சமயத்தை காப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க